நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. இப்போ நம்ம வந்து காந்திஜி சேலமுடைய மத்தியமா பேப்பர் 1 ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் இது. மொத்தம் இந்த டோட்டல் மார்க் வந்து 100 மார்க்ஸுக்கு எழுத போகிறோம் பேப்பரை. फर्स्ट मेन வந்து किसी एक पद्यांश का भावार्थ हिंदी में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 5, ஏதாவது ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. लोग यूं ही है झिझकते सोचते जबकि उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है கொடுத்துருக்காங்க. இது மீனிங், இதுக்கான மீனிங் ERC இது. लोग यूं ही है झिझकतेனா யோசிக்கிறாங்க. சில பசங்க படித்து வளர்ந்த பிறகு வெளியே போகணுன்னா தயக்கம் இருக்கும். அப்போ வந்து வீட்டை விட்டு போய் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு யோசனையில் இருக்கும். சோடனா அக்சர் உனே பூன்ஸா குச் ஓர் ஹி தேத்தா ஹே. ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் எப்படி வீட்டை விட்டு கிளம்பும்போது யோசிக்குதோ அப்படியே அந்த மனுஷனும் யோசிக்கிறான்றாங்க. यह पद्यांश एक बूंद कविता से दिया गया है. இந்த கவிதை வந்து एक बूंद கவிதையிலேருந்து கொடுத்துருக்காங்கன்றாங்க. इसके कवि है श्री அயோத்தியா சின்ன உபாதை ஹரியோத். இது இந்த கவிஞரோட பேர் அயோத்தியா சின்ன உபாத்யாய் ஹரியோத். उस बूंद की तरह ही मनुष्य भी घर छोड़ते समय हिचकते हैं. அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் மாதிரியே மனுஷனும் வீட்டை விட்டு கிளம்பும்போது யோசிக்கிறான். लेकिन अक्सर घर छोड़ने के बाद वे भी बूंद की तरह बहुमूल्य बन जाता है. அப்போவும் வீட்டை விட்டு கிளம்புன பிறகு அவன் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் மாதிரி ரொம்ப வேல்யூபிள் பர்சனாக மாறுறான்றாங்க, மனுஷனாக மாறுறான்றாங்க. இதனோட விசேஷता इन पंक्तियों से कवि हमें यह संदेश देते हैं कि हमें धैर्य और आशा के साथ घर से बाहर निकलना चाहिए. தைரியம் நமக்கு ஒரு குறிக்கோளை வச்சு வீட்டை விட்டு வெளியே கிளம்பணும்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் 2 ERC சொல்லித்தரேன். இதில் வந்து कंची नहीं हाथ में तेरे, कटी पत्तियाँ न्यारी है, रंग नहीं आतों में तेरे, फूल रंगे बलिहारी है அப்படின்னு கொடுத்துருக்காங்க. यह पद्यांश अद्भुत माया नामक कविता से दिया गया है. अद्भुत मायाன்ற கவிதையிலேருந்து எடுத்திருக்காங்க. भगवान की अद्भुत माया के बारे में कवि इन पंक्तियों से समझाते हैं. கடவுளோட அழகிய லீலை பற்றி இந்த வரிகளில் ஸ்டான்ஸால சொல்கிறாங்க. भगवान की अद्भुत माया पर प्रकाश डालते हुए कवि कहते हैं, हे भगवान. अद्भुत माया मतलब வெளிச்சத்தை தன்னோட பார்வையை இது பண்ணி இந்த கவிதையில் கவிஞர் சொல்கிறாரு. तेरे हाथों में कैंची नहीं है, फिर भी तुमसे बनाए गए पत्तों का रूप बहुत ही न्यारा है. உன் கையில் சிசர்ஸ் கிடையாது, கத்திரி கிடையாது கடவுளே, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிற எல்லா இலைகளுமே வித்தியாசமானதும் அழகாகவும் இருக்குன்றாங்க. तेरे हाथों में रंग नहीं है, உன்னோட கையில் வந்து கலர்ஸும் கிடையாது. लेकिन तुमसे बने गए फूल रंग बिरंगी है, ஆனால் உன்னால் செய்யப்பட்ட பூ எல்லாமே கலர்ஸ் நல்லா இருக்குன்ட்டு. भगवान की लीला तथा अद्भुत माया कवि अपने शब्दों में सबको समझाते हैं. கடவுளோட அழகிய லீலைகளை பற்றி அப்புறம் மாயையை பற்றி வந்து இந்த கவிஞர் வந்து அழகாக வந்து வர்ணிச்சிருக்காங்க, நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் மெயினில் வந்து 2 ERCயை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து किन्हीं 5 प्रश्नों का उत्तर एक वाक्य में दीजिए கொடுத்துருக்காங்க. प्रश्नों का उत्तर दीजिए கொடுத்துருக்காங்க.
இந்த மெயின்கான மார்க் வந்து 10. பூரே கேसे பலே பன் जाते हैं கொடுத்துருக்காங்க. भले लोगों के साथ मित्रता करने से बुरे लोग भले हो जाते हैं. நல்லவங்களோட கூட்டு சேர்ந்தோம்னா கெட்டவனும் நல்லவனா மாறிடுறான்றாங்க. नेक्स्ट வந்து लकड़ी कोयला कैसे हो जाती है. आग के साथ मिलने से लकड़ी कोयला बन जाती है. நெருப்போட குச்சி வந்து எரிஞ்சு அதில் வந்து கரியாக மாறும்ல, அடுக்கறி தண்ணியை தெளித்தோம்னா அது வந்து கரியாக மாறிடும். சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து கோயிலானா கறி, கறியை இந்த என்ன சொல்லுவோம், அடுப்பு கறி அதுதான் சொல்லுவாங்க. பன் ஜாத்தின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து थर्ड क्वेश्चन बूंद कैसे मोती बन जाती है கேட்டிருக்காங்க. मुंह खुले हुए सीप में जा गिरी बूंद मोती बन जाती है. வாய் திறந்துருக்கிற சிப்பியில் அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் போய் விழுந்து அந்த சிப்பியோட வாய் வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆன பிறகு அது வந்து முத்தா மாறுது. मुंह खुले हुए सीप में जा गिरी बूंद मोती बन जाती है. இப்போ நெக்ஸ்ட் வந்து वंशी वृक्ष कैसे बचा रहे हैं. பட்டு போன மரம் எப்படி வந்து சவுண்ட் வருதுன்னு. वंशी वृक्ष प्राण के बिना भी बचा रहे हैं. பட்டு போன மரம் உயிர் இல்லாமல் கூட சவுண்டு வருதுன்றாங்க. बचा रहे हैं. நெக்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து नेक्स्ट पेज में इंद्रधनुष कैसे प्रकट होता है. इंद्रधनुष दूर तक जमीन को छूते हुए प्रकट होता है. इंद्रधनुष வந்து தூரம் அந்த நிலத்தை தொடுற அளவுக்கு அது வந்து பரவி இருக்குன்னு சொல்றாங்க. प्रकट होता है. नेक्स्ट வந்து होनार बालक क्या कमाता है. होनार बालक अच्छा नाम कमाता है. குட் சில்ட்ரன்ஸ் வந்து நல்ல பேரை சம்பாதிக்கிறாங்கன்றாங்க. नेक्स्ट வந்து स्कूल से छुट्टी होने पर होनार बालक कहाँ जाते हैं. ஸ்கூல் விட்டதும் குட் சில்ட்ரன்ஸ் வந்து எங்கே போகிறாங்கன்னு கேட்குறாங்க. स्कूल से छुट्टी होने पर होनार बालक तुरंत अपने घर चले जाते हैंன்றாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. स्कूल से छुट्टी होने पर होनार बालक कहाँ जाते हैं கேட்டிருக்காங்க. होनार बालक स्कूल से छुट्टी होने पर सीधे अपने घर जाते हैं. குட் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூலை விட்டதும் உடனே வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ नेक्स्ट वृंद के अनुसार मेहनत के बिना हमें क्या नहीं पा सकते. वृंद के अनुसार मेहनत के बिना हमें विद्या धन पा नहीं सकते. விருந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போடாமல் நம்மளால் நாலேஜை கெயின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த மெயின் வந்து நமக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருந்தாங்க. இந்த மெயினில் நமக்கு வந்து 10. மொத்தம் நம்ம 5 கொஷினுக்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து எழுதுனீங்களாமே உங்களுக்கு மார்க் வந்துடும், 10 மார்க்கு. மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். நம்ம எது படித்தாலுமே புரிஞ்சு படித்தா நமக்கு எல்லா மார்க்ஸும் நல்லா நீட்டாக வந்துடும். இந்த வீடியோ போடுறதுக்கான கான்செப்டே வந்து பசங்க வந்து எழுதக்கூடிய பசங்க, மத்தியமா பேப்பர் எழுதக்கூடிய பசங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வரும். இது வந்து இதுவுமே ஈஸியான பேப்பர். ஏன்னா நமக்கு வந்து கொஷின் பேட்டர்ன் கொடுத்து நம்ம வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் தான் எழுதுகிறோம். முன்னாடி இந்த பசங்க எல்லாமே கொஷின் எழுதி ஆன்சர் எழுதணும்னு சொல்லி நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க முன்னாடி.
ஓகேவா? இப்போ வந்து வெறும் ஆன்சர் மட்டும் பேப்பரை வந்து ஃபில் பண்ணிட்டு போனாலே போதும், உங்களுக்கு மார்க் வந்துரும். ஆனா எல்லாமே நீட்டா, கரெக்ட்டா எழுதுங்க. புரிஞ்சு எழுதுங்க. அதுதான் நல்லது. கிசி ஏக் கவிதா கா சாராம்ஷ் லிக்கியேன்னு குடுத்துருக்காங்க. இந்த மெயின்க்கான மார்க் வந்து 14. கிசி ஏக் கவிதா கா சாராம்ஷ் இதில் வந்து ஏக் பூந்த் கொடுத்துருக்காங்க, இந்திரதனுஷ் கொடுத்துருக்காங்க, ஹோனார் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போது ஹோனார் எஸ்ஏவே நான் சொல்லித்தரேன். होनार नामक कविता से कवि होनार लड़कों के लक्षण बताकर समझाते हैं कि वही इस दुनिया में अच्छा नाम कमाता है. होनार குட் சில்ட்ரன்ஸோட கவிதையில் நமக்கு வந்து என்ன கவிஞர் வந்து பசங்களோட நல்ல பசங்களோட கேரக்டர்ஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தில் அவங்க நல்ல பேர் எடுக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஹோனார் லடுக்கே அச்சா நாம் கமாத்தா ஹே, நல்ல பேர் வாங்கலாம். வே படே படே சபேரே உட்கர், ரொம்ப சீக்கிரம் விடிகாலையில் எழுந்துட்டு கடவுளை வந்து வணங்குறான். உட்கர் ईश्वर का गुण गाते हैं, हाथ मुंह धोकर वे पढ़ने में लग जाते, கை கால் கழுவிட்டு படிக்க உட்காந்துறாங்க. खा पी कर बहुत ही खुश होकर वे पाठशाला जाते हैं, சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. अच्छी चाल वे बुरे और दुराचार वालों के साथ नहीं रहते, கெட்டவங்களோட கூட்டு சேர இருக்க மாட்டாங்க. उनसे दूर रहते, அவங்க கிட்ட இருந்து தூரமா இருப்பாங்க. स्कूल की छुट्टी हो जाने पर सीधे घर आ जाते हैं, ஸ்கூல் விட்டதும் அவங்க உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. वे बड़ों का आदर करते हैं, அவங்க பெரியவங்களை வந்து மதிக்கிறாங்க. सबसे होनार लड़के प्यार करते हैं, सबको सबसे होनार लड़के प्यार, எல்லாரையும் அவங்க வந்து பாசமா பார்க்குறாங்க. वहाँ छोटे बच्चों को अच्छी चाल सिखाते हैं, சின்ன பசங்களுக்கு வந்து நல்ல நடவடிக்கையில் வந்து சொல்லித்தராங்கன்றாங்க. உத்தம் ஓனார் பா லடுக்கே கபி சமை நை கோத்தே, எப்பவுமே அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றாங்க. வே अपने பாத் நிபாத்தே ஹே, அவங்க சொன்னதை வந்து செஞ்சு காட்டுவாங்க. சப்கி சேவா கர்த்தே ஹே, எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவாங்க. வே கபி பி கமண்டி நை பன்தே, எப்பவுமே அவங்க தலகனமாக இருக்க மாட்டாங்கன்றாங்க. கட்டினாத்மக் காம் பி கர்த்தே ஹே, ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலைங்களும் செய்கிறாங்க. முசீபத்தோं को हंसते सहते पूरा कर दिखाते हैं, டிஃபிகல்ட்டிஸை வந்து சிரிச்சுட்டு அதை வந்து முடிக்கிறாங்கன்றாங்க. नाम कमाते होनार लड़के ही बड़े होकर सबके आदर का पात्र बनते हैं, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. यह तो आसपास की बात ही नहीं, கிட்ட அக்கம் பக்கம் இருக்கிற ஜனம் மட்டுமே இல்லை, தூரம் இருக்கிறவங்களும் அவங்கள வந்து நல்ல பேர் வாங்குவாங்க. होनार लड़कों के लक्षण बताते हुए कवि सबको होनार बनने की பிரேரணா தேத்தே ஹே, குட் சில்ட்ரன்ஸை பற்றி அவங்களோட கேரக்டர்ஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு கவிஞர் வந்து சொல்கிறாரு, எல்லாருமே குட் சில்ட்ரன்ஸாக மாறணும்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் பார்க்கலாம். இந்த மெயின்கான மார்க் வந்து 14. ஏதாவது ஒரு எஸ்ஸே எழுதுனா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோஹே பார்க்கலாம். இதில் வந்து ஏதாவது 2 எழுத சொல்லியிருக்காங்க. 4th மெயின் கினி தோ பத்யோं का कंठस्थ रूप ज्यों के त्यों लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 5. இதில் வந்து தோஹே கஸ்தூரி குண்டல் பஸ்ஸே, கஸ்தூரி कुंडल बसे मृग ढूंढे बन माही, ऐसे गटी गटी राम है दुनिया देके नाहिன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு 4 படிச்சுக்கிங்க மதியமால், எந்த 2 வந்தாலுமே நம்ம அது வந்து எழுதிடலாம். இப்போ செகண்ட் வந்து வித்யாதன் உத்தம் பினா கஹோஜோ பாவே கவுன் பினா டுலாயே நா மிலே ஜியோ பங்க் கி பவுன், இதிலும் அதே தான் கொடுத்துருக்காங்க. கொஷின் பேப்பர்லேயும் அந்த 2 தோஹே வந்திருக்கு, கஸ்தூரி குண்டல் பஸ்ஸேவும் வித்யாதனும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னுத்தையும் நான் சொல்லி கொடுத்துறேன். ஹரிசா ஈரா ஜெண்ட் கை கரே ஆன் கி ஆஸ் தேனர் ஜம்புர் ஜாயங்கே சத் பாஷே ரேதாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தேனர்
தேனர் ஜம்பூர் ஜாயங்க சத்துபாஷு ரேதாஸ். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் 5th மெயின் கினி 5 का अर्थ हिंदी में लिखिए. ஏதாவது ஒரு 5க்கான மீனிங் ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து ஏதாவது ஒரு 5. கினி 5 का अर्थ हिंदी में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 5. இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் எழுதுனா நல்லது தான். எல்லாமே புரிஞ்சு படித்தா நல்லது. இதில் வந்து இனாம் தேனா, புரஸ்கார் தேனா, கிஃப்ட் கொடுக்கறது, ஸ்வீகார் கர்னா, மான்னா, இதுலேயும் ஸ்வீகார் கொடுத்துருக்காங்க கொஷின் பேப்பரில். ஸ்வீகார் கர்னா, மான்னா. ஸ்தித் வந்து ஸ்தித் இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அஜீவன் வந்து ஜீவன் பர். அஜீவன் வந்து ஜீவன் பர். நெக்ஸ்ட் வந்து சமத்கார் வந்து கராமத். சமத்கார் வந்து கராமத். நெக்ஸ்ட் ஷிகர் வந்து சோட்டி. அப்புறமா ஷக்கல் வந்து ரூப். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அத்தியாச்சார் ஜுல்ம். அப்புறம் விஸ்ராம் வந்து ஆராம். நெக்ஸ்ட் யோத்தா வந்து வீர். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்போசிட்ஸ் போகலாம். கினி 5 प्रश्नों का 5 का विलोम शब्द लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 5. இதில் வந்து ஆதர், அனாதார். நெக்ஸ்ட் வந்து சுப்புத்ரு, குப்புத்ரு கொடுத்துருக்காங்க. உற்சாக, நிருத்சாக. அப்புறம் கட்டின், சரள், சுக், துக். மஞ்சூர் இங்கே வரல ஆக்சுவலி. ஆரம்ப, அந்த். முர்தா, ஜிந்தா. அப்புறமா தேஜ், மந்த். ஓகேவா. நெக்ஸ்ட்டு உத்தீர்ணு. இதில் வந்து உத்தீர்ணு இல்லை. நம்ம இதெல்லாம் பேப்பரில் வந்து இது மட்டும் படித்தா போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஜோட் பனாயேன்னு கொடுத்துருக்காங்க. உத்தீர்ணுக்கு வந்து அன்னுத்தீர்ணு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஜோட் பனாயே, தோ நௌக்கர். இந்த ஜோட் பனாயே இந்த மெயின்கான மார்க் வந்து 5. இதில் வந்து தோ நௌக்கர். दो नौकर देहाती का रखवाले करते थे. दो नौकर देहाती का रखवाले करते थे. दो नौकर देहाती का रखवाला करते थे. केंद्र सभा हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत. हिंदी प्रचार समाचार அப்புறம் दक्षिण भारत केंद्र सभा सेंट्रल गवर्नमेंट. भारती के पिता तमिल के अच्छे विद्वान थे. நல்ல நாலேஜ் இருக்கிற பாரதியோட அப்பா. தமிழ் நல்ல நாலேஜ் இருந்தது.
ஷாம் பட்பர். ஷாம் பட்பர்னா बोर्ड चिड़िया का चित्र बनाया, चिड़ियाओட चित्र बनाया. शाम पट पर चिड़िया का चित्र बनाया. बैल और गाय देश की संपत्ति. இப்போ मैथ द फॉलोइंग இன்னொரு தடவை பார்த்துடலாம். दो नौकर देहाती का रखवाला, ரெண்டு வேலைக்காரன் தேஹாத்தி மரம் வெட்டுறவனை வந்து தண்ணியில் நிற்க வச்சுருப்பாங்க, அதுக்கான காவல்காரனா போட்டிருக்காங்க. केंद्र सभा हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत. केंद्र सभा வந்து हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत. பாரதி के पिता तमिल के अच्छे विद्वान थे. பாரதியோட அப்பா வந்து தமிழ் நல்ல நாலேஜ் இருந்தது. बैल और गाय हिंदी देश की संपत्ति मानी जाती है. बैल और गाय நாட்டோட வெல்த்ன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து किन्हीं पांच के का वाक्य में प्रयोग कीजिए. அதாவது 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. होशियारी, बीरबल की होशियारी दुनिया जानती है. பீர்பலோட திறமையை வந்து உலகத்துக்கு அறியுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் த சென்டென்ஸில் நியுக்த் கர்னா. नियुक्त करना வந்து अखबार ने दो नौकरों का नियुक्त किया. அக்பார் வந்து 2 வேலைக்காரங்களை வந்து மரம் வெட்டுறவனை தண்ணியில் நிற்க வச்சுருப்பாங்க, அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அப்பாயிண்ட்னா அங்கே நிற்க வச்சாரு, ஓகேங்களா, அப்பாயிண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து சம்ஸ்தா. संस्था शबरी महान संस्था है. सबरी महान संस्था, பெரிய இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் வந்து பகுபாஷி. பகுபாஷி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பகுபாஷி கொடுத்துருக்காங்க. बहुभाषी भारत में बहुभाषी भारत बहुभाषी देश हैன்றாங்க. நிறைய லாங்குவேஜஸ் பேசக்கூடிய நாடு வந்து இந்தியா. संपादक இங்க இருக்கு बहुभाषी. अनेक भारतीय बहुभाषी है. நிறைய இந்தியன்ஸ் வந்து बहुभाषी, நிறைய லாங்குவேஜஸ் பேசுறாங்க. संपादक मैं हिंदी पत्रिका का संपादक बनना चाहता हूँ. நான் ஹிந்தி பத்திரிகையை வந்து எடிட்டராக ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 10, ஏதாவது 5 எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதிதின் எவ்ரிடே. பிரதிதின் பாட்டு படம். பிரதிதின் பாட்டு படம்னு கொடுத்துருக்காங்க. டெய்லி வந்து படிக்க சொல்கிறாங்க. शुरुआत करना पेड़ लगाने की शुरुआत करो. மரங்களை நடுறதுக்கு ஆரம்பிங்கன்றாங்க. நெக்ஸ்ட் பிக்ஷா வந்து பிக்ஷா தேனே கபி மத் லேனா. பிக்ஷா தேனா கபி மத் லேனா. யார் பிச்சை போடுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து வாங்க வேண்டான்றாங்க. பஹதூர் அசோக் படே பஹதூர் ராஜாத்தே. அசோக் சக்கரவர்த்தி வந்து எம்பரர் வந்து ரொம்ப பிரேவான ஒரு ராஜான்றாங்க. நெக்ஸ்ட்டு விருத். இது நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். இதோட இந்த மெயின் முடியுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து पैसेज कॉम्प्रिहेंशन पैसेज गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखियन கொடுத்துருக்காங்க. பேசேஜில் இருக்கிற பேசேஜை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். இந்த மெயின்கான மார்க் வந்து மொத்தம் 6. सभा की परीक्षाओं में प्रति वर्ष कितने छात्र भाग लेते हैं? சபாவோட எக்ஸாம்ஸில் எவ்ரி இயர் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. சபா
अपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना है. நீங்கள் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक संसदीय अधिनियम 14th 1964 के अंदर राष्ट्रीय महत्व की संस्था नेशनल इम्पोर्टेंस. इस संस्था में द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या. இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். इस संस्था के द्वारा संचालित நிறைய பேர் வந்து கலந்துட்டு இந்த எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ணி லட்சக்கணக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பங்கேற்று லெவல் எக்ஸாம்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து சபா की शाखाएं किन किन प्रांतों में है. சபாவோட பிரான்ச்சஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குன்னு கேட்குறாங்க. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र व तेलंगाना, कर्नाटका, केरला और तमिलनाडु में है. आंध्रा, तेलंगाना, कर्नाटका, केरला, तमिलनाडुல இருக்குன்றாங்க. சபா के प्रधान कार्यालय कहाँ स्थित है. சபாவோட हेड ऑफिस எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. மெயினான ஆஃபீஸ் எங்க இருக்குன்றாங்க. दिल्ली में भी इसकी शाखा है. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இதனோட மெயின் பிரான்ச் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குன்றாங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை கமெண்ட்ஸ் மத்தியமாக வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சு படித்து எக்ஸாம் எழுதுனா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். என்னோடய எஃபர்ட்டுமே அதுதான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்ல நாலேஜ் இருக்கணும். ஹிந்தி வந்து நமக்கு நேஷ்னல் லாங்குவேஜ். ஏதாவது ஒரு டவுட்ஸ் இல்லை ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாம் நல்லா எக்ஸாம் எழுதி ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.